பயணம். நான் எங்கு போகிறேன் என்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டுமானால், நான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, நான் கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளை, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற பிள்ளை, என்னுடைய ஓட்டம் எப்படி இருக்க வேண்டும்? அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாய் சொல்லுகிறார். அது ஒரு பக்தன் நிமித்தமாய் பாடல் வழியாய் பாடுகிறார். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், அல்லேலூயா 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 அல்லேலூயா. இப்படி மனிதர்கள் ஒரு ஓட்ட பந்தயத்தை நியமித்து லக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நான் செய்ய வேண்டிய சில காரியங்கள், என்னுடைய பயணம் எதை நோக்கி இருக்க வேண்டும்? பரலோகத்தை நோக்கி இருக்க வேண்டும். அன்னைக்கு தெசலோனிக்கேயர் பட்டணத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்து எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே அவர் வருவார் என்று சொல்லுகிற விசுவாசத்தோடு, மாரநாதா நீர் எப்பொழுது வரப்போகிறீர் என்று சொல்லுகிற ஏக்கத்தோடு ஒவ்வொரு விசுவாசிகளும் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து வரும்பொழுது எப்படி வருகிறார்? மின்னலை போல ஒரு முனையும் தொடங்கி மறுமுனையில் எப்படி அந்த மின்னல் போய் முடிகிறதோ அதே போல ஒரே நிமிடத்தில் தேவதூதர்கள் கட்டளையிடுகிறாராம், பரிசுத்தவான்களை நீ என்ன செய்து எடுத்துக்கொள் என்று சொல்லும் பொழுது, முதலாவதாக நாம் உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு என்றென்றைக்கும் வாசம் பண்ணும்படி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது எபிரேயர் நம்ம எடுத்து சொன்னோம் இல்லையா, இத்தனை மேகம் போன்ற இத்தனை சாட்சிகள். எடுக்க பார்ப்போம். எபிரேயர் 10 தானே வரும். கேக்குதா? ஆகையால் எத்தனாவது வசனம் இது? 12:1 வாசிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளா சாட்சி நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்க, பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொங்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தின் பொறுமையோட ஓட கடவோம். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தோடு பொறுமையோடு நாம் என்ன செய்ய வேண்டுமா? ஓட கடவோம். நாம் எதை பொறுமை இன்னைக்கு நமக்கு மிக 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 முக்கியமான ஒன்று. அது மேல பாருங்க, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மளை சூழ்ந்திருக்கும் பொழுது, அதாவது இன்னைக்கு நம்முடைய ஓட்டம் யாரை பார்த்து இருக்கிறதுனா, பிரபலமான ஊழியர்களை பார்த்து என்னுடைய ஓட்டம் இருக்கக்கூடாது. அது ராம். எத்தனை பேர் நான் சொல்லுது? இன்னைக்கு ஆபேல் துவங்கி யோவான் வரையிலும் உள்ள எத்தனையோ சாட்சிகள் இருக்கிறது. ஆனால் அவர்களை நான் பின்பற்றுகிறவனாக அல்ல, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனாய் நான் மாற வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் விசேஷத்த குணம் இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வரங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான அமைப்புகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்போ நல்ல சக்சஸான மனிதர்களை போல நம்ம காப்பி அடிக்கிறவர்களாக அல்ல, நான் கர்த்தர் எனக்கு என்ன நியமித்திருக்கிறாரோ அதுல நான் பொறுமையோடு உழைக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் அவர் வைத்த ஓட்டத்தை விட்டுவிட்டு எந்த ஊழியர்கள் எல்லாம் இந்த உலகத்திலே சக்சஸ் ஆனார்களோ அவர்களை பின்பற்றி போகிற ஒரு கூட்டம் இருக்குமானால், நான் அவரை பின்பற்றுகிறவனாக தான் இருக்கிறோம், தெய்வத்தை பின்பற்றுகிறவர்களாக. அப்ப தெய்வம் எனக்கு என்ன வைத்திருக்கிறாரோ, பாடுகளாக இருந்தாலும், கண்ணீராக இருந்தாலும், உபத்திரவங்களாக இருந்தாலும், அதுல நான் பொறுமையோடு ஓட கர்த்தர் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சரி, இதுல 7 விதமான படிகளை குறித்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா,
சங்கீதத்தின் புஸ்தகத்தில் நேரம் திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதத்தில் திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதம் அதனுடைய 84வது சங்கீதம் முதல் வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். சங்கீதம் 84. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். போதும். இந்த அதிகாரத்தை நீங்கள் முழுவதுமாய் நீங்கள் தியானிப்பீர்களேயானால், இந்த அதிகாரத்தில் ஒரு மனிதன் பரலோகத்திற்கு போவதற்கு வேண்டியதான 7 விதமான காரியங்களை குறித்து இந்த சங்கீதம் சொல்லுகிறது. அந்த சங்கீதம் யார் எழுதின சங்கீதம்? யார் எழுதினது? கோராகி புத்திரர்கள் எழுதின சங்கீதம். இந்த கோராகி புத்திரர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, உம்முடைய ஆலயம் எவ்வளவு அழகாய் இருக்கிறது என்கிற பார்வை எனக்கு எப்போதும் இருக்கணும். இன்னைக்கு மனிதனுடைய வாழ்வில எது அழகாய் தோன்றுகிறது என்று சொன்னால், கீபோர்டு அழகாய் தோன்றுகிறது. இந்த ஆலயத்துல போன என்ன இருக்கு? சவுண்ட்ஸுக்கு பிரச்சனையே இல்லை. இங்க போனா ஏசி இருக்குது, பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஏப்பா இந்த ஆலயத்தை தெரிந்தெடுத்தா? இந்த ஆலயம் அழகா இருக்கிறதுனால அல்ல, இயேசு அழகா இருக்கிறதுனால நான் தெரிந்தெடுத்தேன். எப்பா நான் ஆலயத்திற்கு போகிறேன், எதற்கு போகிறேன்? வேத வசனத்தை கேட்பதற்காக போகிறேன். ஐயா, நான் இங்க எதற்காக வருகிறேன்? நான் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக, கொஞ்ச நேரம் நான் ஜெபிக்கும்படியாக வருகிறேன். அப்படி வருகிறவனுக்கு இது அழகாக தோன்றும். இன்னைக்கு அநேகர் எதை விரும்பி போகிறார்கள்? இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் எதை விரும்புகிறது என்று சொன்னால், பாஸ்டர் அழகா இருந்தால் ஒரு குற்றம் போகும் இல்லையா? இங்க நல்ல இங்க வந்த பரலோகமே இறங்கி வருகிறது அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம என்ன செஞ்சுடுறோம்? ஆனா அன்னைக்கு கோராகி புத்திரர் சொல்லுகிறார்கள், உம்முடைய வாசஸ்தலம் எவ்வளவு அழகா இருக்கிறது. அதாவது அன்னைக்கு இருந்த வாசஸ்தலம் எதனால பட்டிருந்தது அப்படின்னா, அதை சுற்றிலும் ஒரு காம்பவுண்ட் இருக்கு, ஒரு வால் இருக்கும். அது எப்படி ஆகுதுன்னா, மென்மையான பஞ்சியினால, வெட் பஞ்சியினால ஒரு சுற்றிலும் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு மறைவு கட்டியிருப்பாங்க. நம்ம ஊர்ல சொல்லுவோம் இல்லையா, காம்பவுண்டு வாலு. அப்ப ஆசாரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் என்ன இருந்துச்சு அப்படின்னா, சுற்றிலும் ஒரு பஞ்சு போல ஒரு அமைப்பை சார்ந்த ஒரு வெள்ளை துணியினால சார்ந்த ஒரு 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 துணி. இப்ப நம்ம என்ன செய்வோம், நம்ம ஊர்ல இந்த கலக்கா காலங்கள்ல இந்த பண்டி வராம இருக்க சாலை கட்டி தொங்கப்படும் பாத்துருக்கீங்களா? சுத்தி சாலை கட்டுவோம் இல்லையா? அதே மாதிரி ஆசாரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் வச்சிருக்குமா? என்னதான் வெண்மையான பஞ்சினால் உருவாக்கப்பட்ட ஒரு மேட்டு மாதிரி வச்சுங்களேன். இது கொஞ்சம் அந்த நாட்களில இஸ்ரவேல் ஜனங்கள் 38 வருடங்கள் வனாந்தரத்துல பயணம் செய்தவர்கள். இந்த 38 வருஷம் பயணம் செய்கிற காலங்களில இங்க கொஞ்ச நாள் வைப்பாங்க, இங்க கொண்டு எங்கேயாவது வைப்பாங்க. அவங்க எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் செட்டப் பிடிச்சு கொண்டு போவாங்க. அப்போ அந்த 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 காம்பவுண்டுக்குள்ள அந்த பாலைவனத்திலிருந்து வருகிற காற்று, அந்த மணல், அந்த அழுக்கு நிறைந்த அந்த மண்ணும் காற்றுமாய் சேர்ந்து இந்த வெள்ளையான இந்த பச்சில எல்லாம் என்ன செஞ்சிருமா? படுமா. படும்போது எப்படி இருக்கும்? நமக்கு அழுக்கா இருக்கும். ஆனா இந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள நம்ம போகும் பொழுது இது எப்படி இருக்கும் அப்படின்னா, 3 திரைகளாக இருக்கும். ஒன்று பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். சரி, இப்ப எது அழகு வாசிக்கலாம்? அதே சங்கீதக்காரன் அழகாய் சொல்லிக் கொடுக்கிறார். 27:4 வாசிங்க. சங்கீதம் 27:4. கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன். 27:4 தானே? வாசிங்க. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும், அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும், நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம்
தங்கியிருப்பதையே நாடுவேன். 14வது வசனத்துல அவள் பூரண அழகுள்ளவள் அப்படின்னு சொல்றாங்க. சங்கீதம் 27:4 பூரண அழகுள்ளவள். அதான் சங்கீதம் 45:13 ராஜகுமாரத்தி உள்ளாக அவள் பூரண மகிமை உள்ளவர். ஆலயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எப்படி தோன்ற வேண்டும் என்று சொன்னால், ஆலயம் ஒரு மனிதனுக்கு அழகாக தோன்ற வேண்டும். எது அழகாக தோன்றணும் தெரியுமா? கர்த்தருடைய மகிமை அழகாக தோன்ற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பயணம் நன்றாக தான் போய் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு லோத்து பட்டணம், சோதோம் குமாரா என்கிற ஒரு பட்டணம் இருந்துச்சு. அங்கிருந்து கர்த்தர் என்ன செய்கிறார்? புறப்பட செய்கிறார். யாரெல்லாம் புறப்பட செய்கிறார்? யாரெல்லாம்? லோத்து, லோத்துவின் மனைவி, லோத்துவினுடைய 2 குமாரத்திகள். எத்தனை தேவதூதர்கள் அங்கு வந்தார்கள்? 2 தேவதூதர்கள் வந்தார்கள். நான் நினைக்கிறேன் ஒரு தேவதூதன் 2 பிள்ளைகளின் கரத்தை பிடித்து நடத்தி கொண்டு வந்திருந்திருப்பான். இன்னொரு தேவதூதன் ஒரு பக்கம் லோத்துவையும் இன்னொரு பக்கம் லோத்துவினுடைய மனைவியும் பிடித்து அழகாய் நடத்தி கொண்டு வருகிறான். துரிதமாய் நடத்தி கொண்டு வருகிறான். அந்த சோதோம் குமாராவிலிருந்து செவ்வாருக்கு போவதற்கு வழிநடத்தப்படுகிறான். ஆனால் கிளம்புனது ஒரே நேரம் தான் கிளம்பினார்கள். ஆனால் கிளம்பும் பொழுது என்ன ஆயிடுச்சு? ஒரே நேரத்துல 2 கரத்தில் தான் இருக்கிறார்கள். தேவனுடைய கரத்துல 2 கரத்தில் தான் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு கரம் ஜீவன் உள்ளதாயும் இன்னொரு கரத்தில் இருந்தவர்கள் உப்பு தூணாயும் மாறினார்கள். இதே போலதான் அநேகர் ஆரம்பிக்கிறார்கள், தவிர முடிவு எப்படி இருக்கிறது என்பதுதான் நமக்கு முக்கியம். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் 6 லட்சம் புருஷர்களோடு கிளம்பினார்கள். என்னாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கலாம். 3:7-6 வாசிங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 2-3 வாசிங்க. சாரி, 3ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவள் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, சாரி 7ஆம் வசனத்தை வாசித்துருங்க. அவர்களுடைய நீர்ச்சால்களிலிருந்து தண்ணீர் பாயும். 24 வசனம். தேவன் அவருடைய வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. அப்போ 2வது வாசிக்க சொல்றேன் உங்களுக்கு. இப்போ இந்த ரூத் இன்னொரு குடும்பத்தை கூட நான் உங்களுக்கு சொல்றேன். லூக்கா 17:32 சோதோமை குறித்து வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. என்னாகமம் 14:30 சார், என்னாகமம் 14:30 வாசிங்க. என்னாகமம் 14:30. எப்ரோனின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. பாருங்க, வேதம் அழகாய் சொல்லிக் கொடுக்கிறது. 6 லட்சம் புருஷர்கள், 1-2 பேர் இல்லைங்க, 6 லட்சம் புருஷர்கள் பயணம் செய்கிறார்கள். எங்கே? கானானுக்கு. இன்னைக்கு நீங்களும் நானும் எங்க பயணம் செய்கிறோம்? பரலோகத்திற்கு பயணம் செய்து வருகிறோம். கர்த்தருடைய மகிமையை பிரத்யட்சமாய் பார்த்தவர்கள், தேவனுடைய அற்புதத்தை பார்த்தவர்கள், தேவனுடைய அடையாளத்தை பார்த்தவர்கள், கர்த்தருடைய மகிமையை பார்த்தவர்கள், சத்துருடைய இஷ்டத்தை கர்த்தர் ஒப்புக் கொடுக்காதபடி பகலிலே மேக ஸ்தம்பமாயும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் நடத்தி வருகிறவர், வனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து போஷித்தவர், 40 வருஷமாய் வேலையே செய்யாமல் சாப்பிட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் 2 பேர் தான் போனார்கள். ஏன் தெரியுமா?
தெரியுமா? ஆசாரிப்பு கூடாரம் அது அழகு இல்லாமல் போனதற்கான காரணம் அல்ல, என் கண்கள் அது அழகாய் பார்க்காததே தவறு. அல்லேலூயா. அதே போலதான் இன்னொரு மோவாப் தேசத்திலிருந்து வருகிறார் ரூத். ரூத் யாரும்? ஓர்பாளும். ரூத்தும் ஓர்பாளும் மோவாப் தேசத்திலிருந்து இருக்கிற பயணம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது ஓர்பாள் அவளை முத்தம் செய்துவிட்டு, நான் வரவில்லை, நான் போகிறேன், என்னுடைய ஓட்டத்தை நான் முடிக்கிறேன் என்று சொல்லி விசுவாச வாழ்க்கையை விட்டு விலகி போனால் நீயும் ஒரு நாள் ஓர்பாளாய், ஆசீர்வாதம் இல்லாதவளாய், அங்கீகரிக்கப்படாதவளாய் மாறிவிடுவீர்கள். அப்ப ஓர்பாள் நகோமியை விட்டு விலகினாள். ரூத்தோ தொடர்ந்து பயணம் செய்தாள். அதனால தொடர்ந்து பயணம் செய்ததனால அவருடைய பெயர் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பினுடைய அவருடைய அட்டவணையிலே அவருடைய பெயர் வந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் பயணம் செய்து வருகிறீர்கள், பயணம் செய்கிறீர்கள். அந்த பயணம் எதை நோக்கி இருக்க வேண்டுமானால் சீயோனை நோக்கி இருக்க வேண்டும், பரலோகத்தை நோக்கி இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் அந்த மோவாப் தேசத்திலிருந்து எருசலேமுக்கு பெத்லகேம் என்கிற ஊருக்கு வருவதற்கு 30 மைல், அதாவது ஒரு நாள் இஸ்ரவேலருடைய நடைபயணம் எவ்வளவுனா நடக்கிறது எவ்வளவுனா 20 மைல் நடப்பாங்க. 6 மணிலிருந்து மறு 6 வரைக்கும் தான் நடப்பாங்க, அதுக்கப்புறம் நடக்க மாட்டாங்க. எவ்வளவு நேரம்? 1.5 நாள் நட. இந்த 1.5 நாள் அவள் நடக்க மடித்ததுனால ஊர்வாள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனாள். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நான் செய்ய வேண்டிய பயணத்தை நீங்கள் சரியாய் செய்யுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை சரியாக நீங்கள் செய்யுங்கள், கர்த்தருடைய அழைத்த அழைப்பை நீங்கள் சரியாய் பயன்படுத்துங்கள், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. 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 அப்ப இன்னைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு கூடாரத்தை தான் நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாமா? எபிரேயர் வாக்கியம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 2-3 வசனங்களை வாசிக்கலாம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். 9ஆம் அதிகாரம் 1-2 அன்றியும் முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைமைகளோ பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும் உடையதாய் இருந்தது. எப்படி எனில் ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. அதன் முந்தின பாகத்தில் குத்துவிளக்கு, மேஜையும் அப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். அடுத்தது 2ஆம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. அப்ப கூடாரத்தை இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம மற்ற மதங்களில் நம்ம பார்க்கும்போது பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், அதுக்கப்புறம் உள்ளது எதோ சொல்லுவாங்க கருவறை. அதேதான், இது இதேதான். முன்ன மக்கள் இருப்பாங்க, அடுத்தது பூஜை செய்யற இடம், உள்ள போனா என்னது கருவறை அப்படின்னு சொல்லுவாங்க. அதேதான். இப்போ இது என்ன நடக்குது அப்படின்னா ஒரு கூடாரமாக இருக்கிறது. இந்த கூடாரம் அழுக்கப்படுகிற ஒரு கூடாரம். மாற்ற எங்கெல்லாம் கொண்டு வைத்தாலும் மாறி 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 அதுதான் என்னது, அது கூடாரம். ஆனா கண் திறந்தவனுக்கு மட்டும்தான் தெரியும் அது அழகானது. அல்லேலூயா. அதனால என்னாகமத்தின் புத்தகம் அழகாய் வாசிக்கலாம். 24வது என்னாகமம் 24 அழகாய் சொல்லி வாசிக்கலாமா? என்னாகமம் 24வது புத்தகம் 24:3-7 வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது அவன் வாக்கியத்தில் எடுத்து உரைத்து சொல்லுகிறதாவது, இப்ப கண் திறக்கிறவன் உரைக்கப்பட்டதாவது, தேவன் தன் வார்த்தைகளை கேட்டு
தாழே விழும் பொழுது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாகும். போதும், நிறுத்து. அப்போ ஒரு மனிதனுடைய ஆலயம் அழகாய் மாறுவதற்கு அவருடைய கண் திறக்கப்பட வேண்டுமானால் அதுல என்ன இருக்கணும்? வார்த்தை இருக்கணும். என்ன இருக்கணும்? அப்ப வார்த்தை உனக்கு ஒவ்வொரு நாளும் கிடைக்க கிடைக்க கிடைக்கதான் அது உனக்கு அழகானதாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப வார்த்தை உனக்கு இன்னைக்கு கிடைக்குதுன்னா அது உனக்கு அழகாய் தோன்றும். அடுத்தது சொல்ற தரிசனத்தை கண்டு தாழே விடும் பொழுது அது அழகாய் மாறுகிறது. அல்லேலூயா. அப்ப உனக்கு வார்த்தை கிடைக்கிறது வரையும் கண்டு திறக்காது. அதனால அவர் சொல்றார், பாருங்க வாசிங்க. யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். யாரு சொல்றது? கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவது. அப்ப இன்னைக்கு உனக்கு கண் அழகா திறந்திருந்தா இந்த உலகத்திற்குரிய கூடாரமாக இருக்கிற எபிரேயர்கள் சொல்லப்படுவது போல உலகத்திற்குரிய பரிகாரமான கூடாரமாக இருக்கக்கூடாது. உன் கண்கள் திறந்தவைகளாக இருந்தால் இங்கு உனக்கு பார்க்கிற கண்கள் அழகாய் தோன்றும். ஆலயமாய் அழகாய் இருக்கிறது, ஆலயமாய் அழகாய் தோன்றுகிறது. அப்ப இன்னைக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில முதல் படி உன்னுடைய கண்கள் திறக்கப்பட்டால் ஒழிய கர்த்தருடைய மகிமை உன்னால் பார்க்க முடியாது. அதனால ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல ஒரு மனிதனை பார்த்து கூப்பிடுகிறார். குருடனை பார்த்து பசு சாந்து வளர்த்து கண்ணை பூசி விட்டு பார்க்கிறார். என்னப்பா தெரியுது? நடக்கிற மனிதர்களை நான் எப்படி மனிதர்கள் எல்லாம் எனக்கு மரத்தை போல தோன்றுகிறார். எப்படி தோணுது உங்களுக்கு? மரம் மனிதர்களை எப்படி தோணுதா? மரம் போல பார்க்கிறேன். திரும்ப கூப்பிட்டா, ஆடா உனக்கு வீடு ஒருக்கா தொடறேன். தொட்டார். எப்படி தொடர்ந்துச்சு? தெளிவா தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு நிறைய பேருக்கு எப்படி தெரியுதுன்னா மங்களாக தான் தெரிகிறது. கண் திறக்கப்பட்டவனால மட்டும்தான் சொல்லுவான் என் ஆலயம் அது அழகானது என்று சொல்லி. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய என்ன திறக்கணும்? கண்கள் திறக்கப்படாதது வரையிலும் வெளியில இருந்து போறவங்க எல்லாம் நினைப்பாங்க என்னடா இங்க சத்தம் போட்டுட்டு இருப்பான். ஆனா கண் திறந்தவன் சொல்லுவான் இங்க கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கண் திறக்கப்பட்டவனால மட்டும்தான் சொல்ல முடியும் கர்த்தருடைய மகிமையை நான் பார்த்தேன், கர்த்தருடைய வல்லமையை நான் பார்த்தேன். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எது வேண்டும் அப்படின்னா கண் திறக்கப்படுகிற ஒரு அனுபவம் எப்பொழுது ஒரு மனிதனுக்கு தோன்றுதோ அவன் தான் எப்பொழுதும் சொல்லுவான் என் ஆலயம் அது அழகானது. அழகு இருந்தால் தானாய் கால் என்ன செய்யும்? வரும். அழகு என்று சொல்லும் பொழுது கால் தானா வரும். இல்லை என்றால் வராது. இல்லை என்றால் வராது. அப்ப எனக்கு இப்பொழுது ஒரு டவுட் உண்டாகிறது. கண் போன வாரம் திறந்தவங்க எல்லாம் வந்துருப்பாங்க, கண் திறக்காதவங்க. ஹலோ, கண் திறக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இரண்டாவதாக அதே சங்கீதத்துல தான் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும்? நான் போகிற ஆலயம் எப்படி இருக்குமா? அழகா இருக்கிறது என்று என்ன நமக்கு தோணும். அது எப்ப தோணும் அப்படின்னா கண் திறக்கப்படும் பொழுது. சொல்லுங்க, எப்ப திறக்கும்? அன்னை கண் திறந்தாதான் ஆலயம் அப்பா அழகா இருக்கும். அங்க போனா ஒரு நிம்மதி கிடைச்சோம், அங்க போனா கர்த்தரோட பேசுகிற நேரம் கிடைச்சோம், அங்க போனா கொஞ்ச நேரம் இந்த ஆராதிச்சுட்டு வரலாம். அங்க யார் இருந்தா என்ன, இல்லாட்டா என்ன, அங்க கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் அழகு. அதுதான் என் குமாரத்தி பூரண அழகுள்ளவளாக இருக்கிறாள். அப்போ ஆலயம் அது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டுமா? பூரண அழகுள்ளதாய் பார்க்க வேண்டுமானால் உங்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். இரண்டாவது சங்கீதம் 84:2 வாசிக்கலாம். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலயத்தில் வாஞ்சையும் கவனமுமாய் இருக்கிறது. என் இருதயமோ என் மாம்சமும் என் நோக்கி கம்பீர
சத்தம் கிடைக்கிறது. அல்லேலூயா. அவர் சொல்றாரு இந்த வசனத்துல 3 காரியம் இருக்கு. என்னதுதான்? வாஞ்சை, தவனம், அடுத்தது சத்தம். என்னெல்லாம் இருக்கு? 3 காரியம். என்னெல்லாம் சொல்லுங்க? வாஞ்சை, தவனம், கம்பீர சத்தம். இது ஒரு மனிதனுக்குள்ள வரணும்னா முதல் படியாகிய ஆலயம், இது தேவனுடைய ஆலயம், இது கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடம் என்கிற ஒரு எண்ணம், அதாவது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் என்ன இருக்கணும்? இருக்குதா? ஹலோ, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். நான் எங்க அழைக்கப்பட்டேன்? முதல் அதிகாரத்துல இந்த 3 காரியம் இருக்கும். இந்த உணர்வை குறித்து 3 இருக்கும். சரி, நான் இன்னும் போக நான் செய்தில வரவங்களை குறிப்பிடுறேன். அப்ப இரண்டாவது, ஒரு மனிதனுக்கு எதை குறித்து வைராக்கியம் இருக்க வேண்டுமானால் ஆலயத்தை குறித்து தான வைராக்கியம் இருக்க வேண்டும். எதை குறித்து வைராக்கியம் இருக்கணும்? ஆலயம் எது? ஆலயம் என்ன? நானே அந்த ஆலயம். அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஆலயம் இருக்கிறது, அது தேவனால் வைக்கப்பட்ட ஆலயம். இப்போ ஒரு ஆலயத்தை குறித்து சொல்கிறார், நானே 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 ஆலயம். இந்த ஆலயத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்கணுமா? வாஞ்சை, தவனம், கம்பீர சத்தம். இப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனை குறித்துதான வாஞ்சை அப்படின்னா என்ன தெரியுமா? அது இன்னொரு டிரான்ஸ்லேட் அழகா சொல்லுகிறது, முகம். அந்த சத்து இல்லைன்னா நம்ம முகம் என்ன செய்யுமா? பாடிடும் இல்லையா? பாடினா நம்ம முகத்தை பார்த்தா சில இப்ப எங்க ரியானுக்கு முகத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அங்க இங்கே வெள்ளை தழும்பு இருக்கும், வெள்ளை சேஞ்ச் ஆகுது இல்லையா? அதுதான், அதுக்கு பேர் தான் என்னதான்? வாஞ்சை, சோர்வு. இன்னைக்கு ஆலயத்துக்கு போகலையே, இன்னைக்கு பெயருக்கு போகலையே. யார் சொல்றது? கண் திறந்தவன் தான் சொல்லுவான், ஐயோ அவருடைய மகிமையை என்னால பார்க்க முடியலையே, அவருடைய பிரசன்னத்தை என்னால பார்க்க முடியலையே அப்படின்னு அவன் சோர்ந்து இருக்கிறத பேர் தான் என்னதுன்னா முகம். என்னது? சத்து குறைஞ்சி வாடி இருக்கிறது. ஐயோ இந்த பிள்ளைக்கு சத்தே இல்லை அப்படி சொல்றோமா இல்லையா? இந்த பிள்ளைகளுக்கு என்ன இல்லை? ஆமா. அப்போ தேவ சமூகத்துல நீ தேடி வரலைன்னா உனக்குள்ள ஒன்றை வராது, சத்து வராது. என்ன சத்து? ஆவிக்குரிய சத்து வராது. ஆவிக்குரிய பலன் உன்னால் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ உனக்குள்ள அந்த வாஞ்சை இருக்கணும். ஐயோ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, ஆராதிக்க வேண்டிய நேரம் இல்லையா, நான் வீட்டுல இருக்கிறேனே, உபவாசிக்கிற நேரம் இல்லையா, நான் டிவி பார்த்துட்டு இருக்கிறேனே, ஐயோ எனக்கு 1 மணி நேரம் ஜெபம் கொடுத்தாங்க, அந்த நேரத்துல நான் ஊர் சுத்துறேனே. அப்படி அல்ல, அந்த வாஞ்சை எனக்குள்ள பெருகும், அவனாலதான் பரலோகம் போகும். இரண்டாவது வைராக்கியத்தை குறித்து இன்னும் அர்த்தம் சொல்றாரு. தவனம்னா என்ன தெரியுமா? பற்றி எரிகிறது, பற்றி. அதை தாண்டி சொல்லணும்னு சொல்றாரு, உங்களுடைய ஆலயத்திற்கு நான் வரேன்னு சொன்ன உடனே எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி, அவ்வளவு சந்தோஷம். ஆமாவா இல்லையா? இருக்குதாது? வாசிக்கலாமா? சங்கீதம் 69:9. சீக்கிரம். உம்முடைய வீட்டை குறித்து பார்க்கிற பக்தி வைராக்கியம் என்னை பற்றி எரிக்கிறது. கண் திறந்தவன் மட்டும் சொல்லுவான், ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தை குறித்து தான் பக்தி வைராக்கியம் எனக்குள்ளே எரிக்கிறது. அது இன்னொரு கமெண்ட்ல போட்டிருக்கிற பேப்பரை தீர போட்டா எப்படி பொசுங்குறதோ அதே போல எரிதா? மனசு அப்படியே எரியுதா? பக்தி வைராக்கியம் இருக்கிறதா? எங்க பாஸ்டர் பக்தியாவது இத்தியாவது நமக்கு நம்ம பாடையே நான் பண்ண முடியல, இப்படி சொன்னா பரல போக முடியாது. வைராக்கியம் இல்லைன்னா பரலோகம் போக முடியாது. அன்னைக்கு இருந்த மிஷனரிகள் வைராக்கியம் பாராட்டினார்கள். தன் ஜீவன் போனாலும் பரவாயில்ல,
கிறிஸ்து என் ஜீவன், சாவு என் ஆதாயம். அல்லேலூயா. இது இருக்குதா? மாம்சம் நரபட்சிகள் தின்னுகிற காடுகளுக்கெல்லாம் தேடி தேடி மிஷனரிகள் போய் காரணம் என் ஜனங்கள் எப்படியாகிலும் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. என் ஜனங்கள் எப்படியாகிலும் அந்த ஜீவன் உள்ள தேவனை அறிந்து கொள்ள மாட்டார்களா? நர மாம்ச பட்சிகளை சாப்பிட்ட எத்தனையோ மிஷனரிகள் என்ன செஞ்சிருக்காங்க தெரியுமா? அந்த காட்டுவாசிகள் என்ன செஞ்சிருக்காங்க தெரியுமா? பிச்சை சாப்பிடவே செஞ்சிருக்கிறாங்க. கொண்டு தன் ஜீவனை துச்சமாக மதித்தார். இன்னைக்கு நமக்குள்ள அந்த வைராக்கியம் இல்லை. ஏன் தெரியுமா? இன்னும் அவருடைய வெளிச்சத்திற்குள் நான் வரவில்லை. இந்த உலகத்திற்கு அவர் வெளிச்சமாய் வந்தார். அந்த வெளிச்சத்திற்குள் நான் இன்னும் போகவில்லை. அதனால் நான் இன்னும் இருளுக்குள்ளே தான் இருக்கிறேன். இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில 12வது வயதில் எங்க வருகிறார்? ஆலயத்துக்கு வருகிறார். பண்டிகை கொண்டாட வருகிறார். இப்ப வந்தவர்கள் எல்லாருக்குள்ள என்ன வந்துச்சு? 2 நாள் கழித்து யார் தேடுகிறார்? இயேசு கிறிஸ்து தேடுறாங்க. மரியாதை இயேசு கிறிஸ்துவை தேடுகிறார்கள். காணல. உறவினர்கள்லாம் போய் கேட்டு பார்க்கிறாங்க. இப்ப நேர இயேசு வருகிற ஆலயத்துக்குள்ள வர்றாங்க. அம்மா அப்பாவை என்ன சொல்றாங்க? என்ன நீ ஏன் இருக்கிற அப்படின்னு கூட கேட்கிறாங்க. அப்ப நீங்களும் நானுமா இருந்தா நான் யோசித்தேன். அந்த இடத்த என்ன வச்சு யோசித்தேன். ஏன் பிள்ளை மட்டும் இப்படி பேர்ந்தான்னா, இவனை அங்க தலை கண்ட உடனே எனக்குள்ள நான் எடுத்து ஒரு பிறப்பு எடுத்துட்டேன். நானும் எங்கெல்லாம் தேடி இங்கே எதுவும் பேசிக்க மாட்டேன். அப்படியே அப்படியே பட்டேச மச்சன் பண்ணவும் அடி. அம்மாவா இல்லையா? நீங்களா தானே செஞ்சிருப்பீங்க. அம்மாவா இல்லையா? 2 நாளா எங்களை ஓட விட்டுட்டு எங்க போனேன்னு தெரியல. எங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாமா? சொல்லிட்டு போயிருக்கணுமா இல்லையா? யாருமே வந்திருக்கணுமா இல்லையா? இங்க இருந்து அழகா கதை பேசிட்டு இருக்காங்க. அதே போலதாங்க இன்னொன்னு ஒரு வேதாகம் இருக்கு. 100 ஆடுகளை அவர் மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஆடு மிஸ் ஆயிடுச்சு. அந்த ஒரு ஆடு மிஸ் ஆன ஆடுக்காக 99 ஆடுகளை விட்டுட்டு ஒரே ஒரு ஆட்டை மட்டும் தோட சுமந்து வராராம். நீங்க என்ன செய்வீங்க? ஒரு ஆடு உங்களுக்கு ஓடிச்சுன்னா என்ன செய்வீங்க? கம்ப எடுத்து ஆட்டி வெளுத்து எடுத்துரும். ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி இல்ல. அந்த ஆட்டை எடுத்து தோளுல போட்டுட்டு தான் வந்தார். இப்ப 99 ஆடு சொல்லுமா? ஏய் சரியா? நம்ம இவ்வளவு நாள் ஒழுங்கா இருந்ததுனால என்ன விட்டுட்டு செல்வழி இல்லாத ஆடை மட்டும் எங்க வச்சிருக்கிறாரு? தோல் வச்சிருக்கு. நம்ம இவர சத்தத்தை எல்லாம் கேட்டு ஓடி 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 போமா. இவர் செல்வழி இல்லாத ஒரு ஆடை தோலை போட்டுட்டு என்ன செய்வாராம்? வருவார். அப்ப நம்மளும் என்ன செய்யணும்? கொஞ்சம் என்ன செய்யணும்? இதே மாதிரி நம்மளும் அப்பப்ப எஸ்கேப் ஆகணும். தோலை தூக்கி போட்டு நான் கொஞ்சம் யோசித்தேன். நான் பேசுற சத்தம் யாருக்கு அதிகமா கேட்க தெரியுமா? யாரெல்லாம் செல் பேச்சு கேட்கலையோ அவர்களுக்கு சத்தம் எப்படி கேட்குமா? சீக்கிரமா கேட்கும். தவறுகிற நேரத்துல இங்க தோல்ல இருக்கிறவங்களுக்கு சத்தம் உன்னை திருத்துவதற்கு சத்தம் உடனடியாய் வரும். பேசிக்கொண்டே இருப்பார் கர்த்தர். ஆனா கண் திறந்தவர்கள் மட்டும்தான் என்ன செய்வாங்க? கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருப்பாங்க. சரி, அப்போ 2வது எரிகிற அனுபவம். சத்தம் அப்படின்னா ஒரு ஆயத்துக்குள்ள வந்து அவனுடைய வாஞ்சை இருக்குமானால் குழந்தை கஷ்டுகிறதை போல, குழந்தை சொல்ல குழந்தை அழுகிறதை போல அவர்கள் அழுவார்கள். அல்லேலூயா. எதற்கு தெரியுமா? எதற்கு தெரியுமா? ஆலயத்தை பொறுத்து தான் பக்தி வைராக்கியம். ஆராதனையா சத்தம் எழும்பும். ஜபமா சத்தம் எழும்பும்.
கர்த்தரை ஆராதிக்கிறதா சத்தம் எழுப்பும். ஏன் தெரியுமா? அந்த பக்தி வைராக்கியம். அந்த பக்தி வைராக்கியம் தான் ஆலயம் திறக்கிறதற்கு முன்னையே காத்திருந்தார் தாவீது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு இந்த பக்தி வைராக்கியம் நமக்குள்ள இருக்குதா? இப்போ இயேசுக்கு மரியாளும் யோசிப்பு வந்து கேட்கும் பொழுது அவர் அழகா சொல்றாரு, நீங்க ஏன் என்ன தேடுனீங்க? நான் என்னையே தேடி வாசிக்கலாமா? லூக்கா 2ஆம் அதிகாரம் 43வது வசனம். லூக்கா 2:43. முடிந்து திரும்பி வருகிற போது இயேசு எருசலேமில் இருந்து விட்டார். எத்தனாவது வயசுலயே? 12வது வயசுல. அப்போ ஒரு மனிதன் கண் திறந்த மனிதனால்தான் ஆலயத்திற்குள்ள எப்போதும் வாஞ்சிப்பான். கண் திறந்த ஒரு மனிதனால்தான் தேவ சமூகத்துல அப்போ நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அவனால வந்து ஜெபிக்க முடியும். கண் திறந்தவனாலதான் தேவ சமூகத்தை நேசிக்க முடியும். கண் திறந்தவனாலதான் வைராக்கியம் பாராட்ட முடியும். அப்ப இயேசுக்கு ஒரு அறிவு இருந்திருக்கிறது, நான் இருக்க வேண்டிய இடம் எங்க? தேவன். அதனால அடுத்த வசனத்தை வாசிங்க. அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவும் கண்டார்கள். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுகாரியங்களை குறித்து பிரமித்தார்கள். அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடு உன்னை தேடினோமே என்றார். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என்னுடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. நான் இருக்க வேண்டிய இடம் ஆலயத்தை நான் நேசிக்கிறேன். ஆகவே நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? அவருக்கு 12 வயதிலே வெளிப்பாடு தெளிவா. 12 வயதிலே நான் போகிற இடம் எங்க போகிறேன் என்பது அவருக்கு தெளிவாய் இருந்துச்சு. நான் போகிறது கானான் பயணத்திற்கு நேராய் போகிறேன் என்கிற தெளிவு அவருக்கு இருந்துச்சு. அதனால அவர் சொல்றார், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் சரியா தான் போயிருக்கேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு என்னுடைய வெளிப்பாடு எதுவாக இருக்கிறது? என்னுடைய தரிசனம் எதுவாக இருக்கிறது? எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை எதுவாக இருக்கிறது? இன்னைக்கு கண் திறக்கப்பட்டவனாகிய பிளேமான் சொல்லுகிறார், உன்னுடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு சொல்ல முடியுமா? என் ஆலயம் எனக்கு அழகாய், என்னுடைய வாசஸ்தலம், தேவன் தங்குகிற ஒரு வாசஸ்தலம் இது அழகாய் இருக்கிறது என்று யாராகியும் சொல்லக்கூடுமானால் நிச்சயமாய் நான் சொல்ல முடியும். உன்னுடைய கண்கள் ஆலயத்தை குறித்த வாஞ்சை பெருகி இருக்குமானால் நான் நினைக்கிறேன் உன்னுடைய கண்கள் திறந்திருக்கிறது. அல்லது கடமைக்காக மட்டும் தேவ சமூகத்தில் வருகிறோம், ஏதோ போதகர் சொன்னாரே வரவில்லை என்றால் ஞாயிற்றுக்கிழமை ஏன் வரவில்லை கேட்டு அவமானப்படுத்துவாரு, அதற்காக வருகிறவர்களாக வாஞ்சையும் கவனமும் விருப்பமும் யாருக்குள் இருக்கிறதோ, யாருடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் ஆலயத்தில் நேரம் இருக்கும் பொழுதெல்லாம் தேவ சமூகத்தை காத்திருப்பார். ஏற்கனவே நான் ஒரு சாட்சி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் என்று நினைக்கிறேன். எங்க ஊர்ல காட்டாசுரம் என்கிற ஒரு இடத்துல ஒரு தம்பி, அவன் இன்னும் அந்த சபையில அவனை குறித்து சாட்சி சொல்லும் பொழுது சொன்னார்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அவன் சாட்சி எப்படி உள்ள சாட்சி அப்படின்னா, இவன் சின்ன வயசுல பைலட் உருவாக வேண்டும் என்று இருக்கும். என்ன இருக்கும்? பைலட். நல்ல எளிமையான குடும்பம், வசதி இல்லாத ஒரு குடும்பம். இவனுக்குள்ள ஒரு வாஞ்சை. அவங்க அம்மா சொல்லுவாங்களா, சிறு வயதுல இருந்து சொல்லுவாங்களா, நீ பைலட் ஆகணும், நீ பைலட் ஆகணும்னு சொல்லுவாங்க. இவனுக்குள்ள அந்த எண்ணமே இவனுக்கு அப்படியே பைலட் ஆக வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை. இப்ப 12th முடித்தாயிடுச்சு. 12th முடிக்கும் பொழுது இவருக்கு அடுத்தது போகணும், பைலட் ஆக போகணும். பணம் இல்லை. கேட்கிறாங்க, எத்தனையோ கோடி, 5 கோடி ரூபாய். எத்தனை கோடி?
இந்த கோடியா எத்தனையோ கோடி கணக்கில் தான் கேட்டிருக்காங்க. அப்ப இவங்களுக்கு அந்த அளவுக்கு ரூபாய் இல்லை. அப்போ இவனை யார் தேடி போனாலும் இவனை என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒண்ணு வீடு இல்லைன்னா சர்ச், வீடு இல்லைன்னா அதுதான் அவனுடைய வேலை. அவர் கீபோர்டும் போடுவோம். அப்போ இந்த ரூபாய்க்கு அவங்களால முடிஞ்சு போனா கூடி போனா அவங்க 30 லட்சம் ரூபாய் எடுக்கலாம். அவ்வளவுதான் அவங்களால கெப்பாசிட்டி. அவ்வளவுதான் எல்லாம் வித்தா அவங்களுக்கு எவ்வளவுதான் எடுக்க முடியும், அவ்வளவுதான் எடுக்க முடியும். ஆனா இவன் தன் ஆலயமும் வீடும் தேவனும் அவனும் உள்ள உறவுல சரியாக இருந்தார்கள். அல்லேலூயா. யாரோட உள்ள உறவுல? சபையோடும் தேவனோடும் தேவ மனிதர்களோடும் உள்ள உறவுகளை சரியாக இருந்ததுனால இந்த வருஷம் போக முடியாது. அவனுக்கு ட்ரை பண்ணா, எக்ஸாம் எழுதுனா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனா, என்னெல்லாம பண்ணி பார்த்தா முடியவில்லை. அதன் பிறகு இன்னொரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அடுத்த வருடம் எழுதுகிறான். அந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகிவிட்டான். பாஸ் ஆனா சொல்றாங்க, இன்னும் நீங்க இவ்வளவு ஒரு கோடி ரூபாய்க்கு கட்டணும், நீங்க கட்ட முடியுமா அப்படின்னு. உடனே சரி இவங்க முடியாதுன்னு சொல்லி வந்த பிறகு இன்னொருவர் மூலமாய் இன்னொருவருக்கு காதுகள் வருகிறது. அவங்க சொன்னா நாமளே கட்டிடலாம், ஏன் இவ்வளவு தானா அப்படின்னு சொல்லி அவர்களே கட்டினார்கள். இன்னைக்கு அவன் அமெரிக்காவில் ட்ரைனிங் எடுத்து கொண்டிருக்கிறான். ட்ரைனிங் எடுத்து முடித்த உடனே யூகேல உடனடியாக வேலை அப்பாயின்மெண்ட். படிக்கும் பொழுதே ஒரு மனிதனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட போய் படிக்கிறான்னா அது ஒரு ஆச்சரியம். அது வேலை லெவல்ல ஃபர்ஸ்ட் உலகத்திலே பைலட் எடுக்கிற அந்த பயிற்சி பள்ளியில வேலை நம்பர் 1 இருக்கிற காலேஜில் தான் போய் சேர்ந்தது. அவனுடைய விருப்பம் அது. அந்த விருப்பத்தை கண்டிப்பாக அதுதான் கண் திறக்கப்பட்டவனுடைய ஆலயமும் வீடும். 23 லட்சம் ரூபாய் மட்டுமே அவனுடைய கையில் இருக்கிற பொழுது வீடு, நிலங்கள், வாகனம் எல்லாம் வித்தால் 23 லட்சம் ரூபாய். ஆனால் கர்த்தர் கோடிகளுக்கு அதிகமாய் கொடுத்து இன்னைக்கு சுகமாய் அங்கே ட்ரைனிங் எடுக்க கர்த்தர் உதவி செய்ய காரணம் உன்னுடைய ரிலேஷன்ஷிப் யாரோடு இருக்கு. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை கூட்டிட்டு வர்றதுக்கு யோசிக்கிறோமே, உங்களோட ரிலேஷன்ஷிப் யாரோட வைக்க விரும்புறீங்க உங்க பிள்ளைகளை? ஆலயம் என்பது கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஸ்தலம். நீ நினைக்கிறதற்கும் அதிகமாய் கர்த்தர் கிரியை செய்கிறார். நம்ம ரிலேஷன்ஷிப் யாரோடு இருக்கு? நம்ம பிள்ளைகளுக்கு ரிலேஷன்ஷிப் யாரோடு பழக்குகிறோம்? சிறு வயதுல ஆலயத்தோடு பழக்குகிறோமா இல்ல உலகத்தோடு பழக்குகிறோமா என்பதை நாம் நிதானித்து அறிய வேண்டும். உங்க பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு உங்களுடைய வாஞ்சையும் கவனமும் உங்களுடைய சத்தமும் உயர்த்தும் என்பதை கருத்து சொல்கிறார். வைராக்கியம் இருக்குமானால் இந்த 3 தேவனை குறித்து வைராக்கியம் பாராட்டுறது நல்லது. உலக 3 இருக்குதா? எதெல்லாம் 3? வைராக்கியத்துக்கு 3 படிகள் சொல்லுங்க. எதெல்லாம்? வாஞ்சை, கவனம், சத்தம். அந்த வாஞ்சை விருப்பமும் இருந்தா சத்தம் எழுந்திருக்குமே, கை தானா தட்டி இருக்கணுமே, அல்லேலூயா சொன்னா கை தானா உயர்ந்திருக்கணுமே. ஏன் வயதில்லைனா எனக்கு வாஞ்சை இல்லை என்ற அர்த்தம், வைராக்கியம் இல்லை என்ற அர்த்தம். நீ போக வேண்டியது சீயோனுக்கு. சீயோனின் பயணம் என்பது கொஞ்சம் டஃப்பானதுதான். ஆனாலும் கர்த்தர் நம்மளை நடத்த வல்லவராக. இயேசு கிறிஸ்து இன்னொரு இடத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது அவர் சாட்டை உண்டு பண்ணினார். ஏன் அவர் சாட்டை உண்டு பண்ணார்? அவருக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியம். ஏன் தெரியுமா சாட்டை உண்டாக்குனார்? பண சத்தம் ஒருவனுக்கு அதிகமாய் காதுகளில் கேட்குமானால், என்ன சத்தம்? பண சத்தம் அதிகமாய் ஒரு மனிதனுடைய காதலை கேட்குமானால் கர்த்தர் சாட்டை எடுக்க அவர் நல்லவராக. ஏன் பண சத்தம் கேட்கிறாங்க? ஆடு என்ன வியாபாரம்? ஆடு என்ன செஞ்சாங்க? வித்தாங்க, புறா வித்தாங்க. அடுத்தது என்னது? ஆடு மாடு எல்லாம் எங்க வித்தாங்க? இப்போ ஆலயத்துக்குள்ள வித்தாங்க. அவர் சொல்றாரு, கள்ளர் குகையாய் நீங்கள் மாற்றுகிறீர்கள். ஏன் கள்ளர் குகைகளாய் மாற்றுனீங்க? அந்த தேவனை ஆராதிக்கிற சத்தம் உயர வேண்டிய இடத்துல உலகத்திற்காக நான் ஓடுவேன், ஆனால் அதுதான் பண சத்தம். அல்லேலூயா. எப்படி இன்னைக்கு நான் வேலைக்கு போனா எனக்கு 300 ரூபாய் வருமே,
இன்னைக்கு வேலைக்கு போனா எனக்கு ஒரு 1000 ரூபாய் வருமே இல்லையா? இன்னைக்கு நான் வேலைக்கு போனா எனக்கு இவ்வளவு சம்பளம் வருமே. அதுதான் பணம். இன்னைக்கு எனக்குள்ள என்ன சத்தம் கேட்கிறது? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை சத்தம் கேட்க வேண்டிய இடத்துல பண சத்தம் கேட்குமானா கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை சாட்டையாலையும் எடுத்து. ஹலோ, என்ன சத்தம்? பண சத்தம். ஞாயிற்றுக்கிழமை தேவனுக்கு காதுல ஆராதனை சத்தம் கேட்க வேண்டிய இடத்துல என் வேலை செய்யற சத்தம் கேட்க ஆரம்பிக்கும்னா என்ன சத்தம் கேட்கும்? அடுத்தது அடி எப்படி இருக்கும் சொல்லுங்களேன். ஞாயிற்றுக்கிழமை என்ன சத்தம் கேட்கணும்? என்ன சத்தம் கேட்கணும்? ஆராதனை சத்தம் கேட்கணும். ஆராதனை சத்தம் கேட்காம என் வேலை சத்தம் கேட்டுச்சுன்னா அதுக்கு பேர் தான் பண சத்தம். அந்த பண சத்தம் கேட்க ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோ, ஒன்ன அவர் துரத்த ரெடியாகி இருக்கிறான்னு. இன்னொரு நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுது? இன்னைக்கு இது போதும் நான் நினைக்கிறேன். அப்ப சீயோனுக்கு போக வேண்டும். முதல்ல எனக்கு என்ன இருக்கணும்? சபை வாசஸ்தலம் அழகாக இருக்கிறது என்பது எனக்கு கண்கள் திறக்கப்படும். இரண்டாவது எனக்குள்ள வைராக்கியம் இருக்கணும். அந்த வைராக்கியத்துல தேவ சத்தம் கேட்கிறவர்களாக இருக்கணும். ஆராதனை சத்தம் கேட்கிறவர்களாக இருக்கணும். இன்னைக்கு அன்பு சபைக்கு நான் சொல்றேன், ஒரு நாள் தேவனுக்கு என்று கொடுக்கப்படுகிற ஓய்வு நாள் ஆராதனையில பண சத்தத்திற்கு ஒரு நாளும் இடம் சாய்த்துவிடார். ஒரு நாள் இடம் சாய்த்து எடுத்துதான். நீங்கள் ஒருவேளை 6 நாளும் தேவன் கண்டது நல்லது என்று கண்டார். சொல்லுங்க, 6 நாளை தேவன் எப்படி கண்டார்? நல்லது என்று கண்டார். 7வது நாளோ அந்த நாளை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு உங்களுடைய ஆசீர்வாதங்கள் 6 நாளைக்கு கொண்டு போகும். எத்தனை நாள் கொண்டு போகும்? இன்னைக்கு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போகணும்னா பரவாயில்ல, இந்த நாள் நல்லா இருந்துச்சு, திங்கட்கிழமையா பரவாயில்ல, செவ்வாய்க்கிழமையா பரவாயில்ல, புதன்கிழமையா பரவாயில்ல, வியாழக்கிழமையா பரவாயில்ல, வெள்ளிக்கிழமையா பரவாயில்ல, சனிக்கிழமையா பரவாயில்ல அப்படின்னு சொல்லணும்னா 7வது நாள் ஓய்ந்திருக்க வேண்டிய நாள், கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டிய நாள். அந்த நாளை இன்னொரு மனிதனுக்கு நீ கொடுப்பாயானால், அதாவது சொந்த பந்தங்களுக்கு கொடுப்பாயானால் கர்த்தர் உனக்கு சாட்டை தான். நல்லா புரிஞ்சுடுங்க, ஞாயிற்றுக்கிழமை எந்த மனிதனுக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்து போகிறியோ அதே மனிதன் உனக்கு 2 வாரத்தில் ஆப்போசிட்டா நிற்பான். அது நண்பா. அல்லேலூயா. உங்களுக்கு அனுபவம் இருக்கிறதா? அனுபவம் இருக்குதான். இந்த வாரத்துல எந்த மனுஷனுக்கு தேவனை விட்டு விட்டு ஒரு மனிதனுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கிறியோ, நான் சொல்றேன் அதே மனிதனிடத்திலிருந்து 2 வாரத்திற்குள்ளே உனக்கு ஆப்பு ரெடி ஆயிடுது. கர்த்தரை காட்டிலும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு மனிதனையோ யாரையும் முக்கியப்படுத்தாத. அது கர்த்தருக்குரிய நாள். பண சத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காத, உறவு சத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காத, தேவ சத்தம் கேட்க வேண்டும் என்கிற வைராக்கியத்தோடு உலகம் உன்னை பகைத்தால் வேதம் தெளிவாய் சொல்கிறது, நீ கர்த்தரை ஆராதிக்க போகும் பொழுது உலகம் உன்னை பகைக்கும். உலகம் உன்னை பகைக்குதா? பகைக்குதுன்னா உலகம் உன்னை பகைக்குதுன்னா நினைச்சுக்கோ, நான் கர்த்தரோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. உலகம் உன்னை பகைக்குது என்று சொன்னால் உன்னுடைய பயணம் சரியாய் கை கொண்டிருக்கிறது, ஜீவனுக்கு நேராய் கை கொண்டிருக்கிறது என்பது அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க போய் உலகம் உன்னை ஞாயிற்றுக்கிழமை அங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகாத உன்னை பகைக்குதா? அப்படி நினைச்சுக்கோ, நீ யாரு? சீயோனுக்கு நீ எடுத்து வைத்திருக்கிற படி சரியாய் கை கொண்டிருக்கிறான் என்பது. அல்லேலூயா. அடுத்த வாரம்
இதனுடைய தொடர்ச்சியாக நாம் 3 வாரங்களாக நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. சாட்டையில் தப்பித்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டமாக சகித்தறினார். சொல்ல முடியுமா? கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டமாக சகித்தறினார். இந்த துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நாம் காணும்போது இந்த துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நாம் காணும்போது அவர் பாதம் இழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் யாவை எழுப்பியிருப்போமா? எத்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாளை சுதந்தரிப்பேன். எத்தனை சொல்ல முடியும்? நான் ஒரு ஓட்டப்பந்தயம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறேன். நான் சீயோனுக்கு நேராய் ஓடுகிறேன். சீயோன் என்று சொன்னால் பரலோகம். இந்த பரலோகத்திற்கு நேராய் நான் ஓடுகிறேன். அந்த ஓட்ட பந்தயத்துல நான் போகும் பொழுது முதல்ல நான் நாட்டப்பட்ட இடம் எனக்கு அழகாய் தோற்றம். இரண்டாவது எனக்கு எது தோற்ற வேண்டுமானால் எது அழகாய் தோன்றுகிறதோ, எது இயேசு எனக்கு அழகாய் தோன்றுகிறாரோ அதில் நான் கடைசி பரியந்தம் உறுதி உள்ளவனாக நான் இருக்கணும். இந்த செல்லுக்கு தூரப்படுங்க. என்ன செய்யணும்? உறுதி உள்ளவனாக, வைராக்கியம் உள்ளவனாக இருக்கணும். இன்னைக்கு அநேகர் பரலோக ராஜ்யத்திற்கு ஓடினாங்க. எத்தனையோ பேர் பரலோக ராஜ்யம் வேணும்னு ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த ஓட்டத்துல இந்த பார்வையில அன்னைக்கு யோசுவா தேவ சமூகத்தை விட்டு அவன் விலகாது இருந்தான். கானானுக்குள்ள அவனால போக முடிஞ்சது. கானானுக்குள்ள போக முடிஞ்சது. நாம் தேவ சமூகத்தை விட்டு எவ்வளவு தூரம் நம்ம விலகி போகிறோமோ அது கர்த்தருக்கு நஷ்டம் அல்ல, நமக்கு தான் நஷ்டம். தேவனை விட்டு எவ்வளவு தூரமாய் போகிறோமோ அன்னைக்கு கெட்ட குமாரன் இருந்தார். கர்த்தரை விட்டு வெகு தூரமாய் போனோம். ஒரு நாள் உணர்வடைந்து மீண்டும் அப்பாவிடத்தில் வந்தார். அவருடைய சமூகத்திலே வந்தார். அவருடைய பாதத்திலே வந்தார். அன்பான தேவ சொல்லி இன்னைக்கு உனக்கு சபை குறித்து நான் பக்தி வைராக்கியம் நமக்குள் இருக்கிறதா? என் ஆராதனை அளவுள்ளதாய் உடைய கண்கள் பார்க்கிறதா? கர்த்தருடைய மகிமை உன் கண்கள் பார்க்கிறதா? அப்படி பார்க்கிறதா? நீ கண் திறக்கப்பட்டவனாக இருக்கிறாய். இல்லையே, இந்த கண்கள் மூடப்பட்டிருக்கிறது. அதை சொல்ல முடியும். அவர் பாதம் இழிந்து பணிந்து ஆனந்த ஜெயத்துடன் முடியும். அந்த